அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்தியா மட்டும் இல்லை, எல்லா நாடுகள்லையும் எல்லாரும் சொல்லிட்டு அடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நோய் என்னென்னா டயபெட்டிக்ஸ். டயபெட்டிக்ஸ் அப்படின்றது நீரிழிவு நோய் அப்படின்றாங்க. எப்போங்க அது நோயாக மாறுச்சு? அந்த காலத்தில் பழையது தான் சாப்பிட்டாங்க. அரிசியில் பண்ணக்கூடிய இடியாப்பங்களாக இருக்கட்டும், ஆவியில் வெந்தது தான் சாப்பிட்டாங்க. இன்றைக்கி அரிசியே சாப்பிடாதீங்க அப்படின்றாங்க. உண்மைதான். ஏன்னா கார்போஹைட்ரேட்ஸ் அதுக்கு மிகப்பெரிய எதிரி. நிறைய பேர் நினைக்கிறாங்க கேழ்வரகு கஞ்சி குடித்தா நல்லதுனாங்க. ஆக்சுவலி கேழ்வரகுமே அதிகமான கார்போஹைட்ரேட் இருக்குது. அப்போ என்ன தாங்க சாப்பிட்றது அப்படின்னா, இதில் நம்முடைய சர்க்கரை அளவை மட்டப்படுத்தக்கூடிய சிறப்பான உணவுகள் பார்த்திங்கன்னா, கருப்பு கவனி, அதுக்கப்புறம் திணை, வரகு, சாமை இதெல்லாம் அரைச்சி கஞ்சியாக நீங்கள் குடிக்கலாம். இல்லை பொங்கல் பண்ணி சாப்பிடலாம், ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். டயபெட்டிக்குடைய ஒரு இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆடு மாடெல்லாம் பொதுவாக பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டே இருக்கும் அது இறக்குற வரைக்கும். மனுஷன் மட்டும்தான் ஒரு ஒரு இதுக்கு மேலே ஸ்டேஜுக்கு மேலே என்னால் நடக்க முடியல, நான் டயர்ட் ஆகிடுறேன்றான். நீங்கள் நடந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். டயபெட்டிக் பொறுத்த வரைக்கும் ஒரு வயசானவங்க என்றைக்கு நடைய நிறுத்துகிறாங்களோ, காலில் இருக்கக்கூடிய 2வது ஹார்ட், அதாவது நம்முடைய 2 கால்கள்லையுமே இருக்கக்கூடிய பெரிய அந்த சதை தான் நமக்கு 2வது ஹார்ட். அதுதான் ரத்தத்தை கீழேருந்து நமக்கு மேலே கொண்டு வருது. அந்த இதய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நாளங்களில் கால் நடக்காமல் இருந்தீங்கன்னா அடைப்பு ஏற்படும். அடைப்பு ஏற்பட்டதுன்னா கொஞ்ச நாளில் ரத்த சீராக இல்லாமல் கால்கள் எல்லாம் கேங்க்ரீன் ஆக தொடங்கும், அதாவது அழுக தொடங்கும். இப்போ எப்படி ஒரு மாம்பழம் கொஞ்ச நாள் ஆனால் அவ்வளோ அழுகிடுச்சுன்னா அந்த அழுகின பகுதியை நம்ம வெட்டிட்டு நல்லா இருக்க பகுதியை எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி தான் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக புண்ணு வர ஆரம்பிக்கும், சீழ் வரும், ரத்தம் வரும், அல்சர்னு சொல்லுவாங்க அதை. அப்புறம் நாள்பட்டு போச்சுன்னா அந்த இடம் கருப்பாக மாறி ரத்த சிகப்பாக மாறி அந்த இடத்தையே ஆம்பிட் பண்ணுற மாதிரி ஆகிடும், கட் பண்ணுற மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி நிலைமைக்கெல்லாம் உங்களை நீங்கள் தள்ளிக்காமல் நிறைய நடைப்பயிற்சி பண்ணுங்கள். சாப்பாடு பசிக்கு சாப்பிடுங்க, அளவோடு சாப்பிடுங்க. நிறைய இந்த மாதிரி கஞ்சிகள், நம்முடைய வார உணவுகளில் குழந்தைகளாக இருக்கட்டும், இனி வர ஃப்யூச்சர் இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு நம்ம அவங்கள ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னா, அதாவது வாரத்தில் 2-3 நாள் வாழைப்பூவு, அப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நம்முடைய வெந்தயம் இதெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு உணவில் சேர்த்துக்கிறதுக்கு நம்ம பழக்கி கொடுக்கணும். முக்கியமாக பாவக்காய், அதாவது அறுசுவை உணவுகளில் நம்ம வெறும் இனிப்பு, காரம், உப்பு இந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்ருக்கோம். ஆனால் துவர்ப்பும் கசப்பும் நம்முடைய டயட்லே இல்லை. அதனால் இப்போ நிறைய விழிப்புணர்வு வந்திருக்கு. இருந்தாலும் அந்த வாழைப்பூவை வடையாக சாப்பிட்றதுக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் அந்த வாழைப்பூவை நல்லா அந்த நாருங்களை கொதிக்க வச்சு சின்ன வெங்காயம் போட்டு பூண்டு போட்டு லேசாக கல்லுப்பு போட்டு குடிக்கிறது, வடிகட்டி குடிக்கிறது ரொம்ப நல்லது, ஆரோக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி நம்ம உடலை நாம் இன்றைக்கி பாதுகாத்து வச்சுக்கிட்டாதான் ஃப்யூச்சரில் நம்முடைய கால்களாக இருக்கட்டும், கைகளாக இருக்கட்டும் காப்பாற்றிக்க முடியும். நன்றி, வணக்கம்.